எங்கள் வீட்டு செல்லக்குட்டி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எப்படி தூங்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். எவ்வளோ அழகாக க்யூட்டாக. இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். உடனே என் பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. வந்தோடனே பாவம் இப்படி நின்றோடனே அப்படியே தூக்கம் வந்துருச்சுல. எவ்வளோ அழகாக தூங்கி விழுகுதுன்னு பாருங்களேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. அப்படியே இப்படி தூங்கி எப்படி கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது, ஆனால் விழுகிறது இல்லை. அங்கே பாருங்க, கீழே விழுகிறது பருப்புதா. அவங்க அம்மா வந்துக்கிட்டு கத்தணுன்னு பார்த்தாங்க. நல்லா ஐஸ் ப்ளூ கலர் ஐஸ் செம்ம க்யூட்டு. சரி, இதுக்கு மேலே நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஒரு துணி கிடந்ததா, அதில் போயிட்டு படுக்கிறதுக்கு அப்படியே போயிட்டாங்க. லிச்சு, இவங்க பேர் தான் லிச்சுக்குட்டி. பின்னாடி நிற்கிற அம்மா தங்கக்குட்டி என்ன பண்ணுறீங்க? தூக்கம் வந்துடுச்சாடி? ஜல்லத்துக்கு தூக்கம் வந்துடுச்சா? அம்முக்குட்டிக்கு தூக்கம் வந்துடுச்சாடி? தூங்கிட்டு இருக்கும்போதே தூக்கம் வந்துடுச்சா செல்லத்துக்கு? செல்லக்குட்டி தூங்கிட்டு இருக்கும்போதே தூக்கம் வந்துடுச்சாம்மா? அம்மா வீடு பெருக்கணும். பெட்டில் எழுந்திரிச்சு போய் படுங்க. போங்க, எந்திரிங்க, பெட்டில் எழுந்திரிச்சு போய் படுங்க. வீடு பெருக்கணும், வீடு துடைக்கணும். போங்கம்மா. அம்முக்குட்டி போங்க, போய் பெட்டில் போய் படுங்க. இனிமேல் யாருக்கும் ஃபுட்டெல்லாம் கிடையாது. சோறு தான் சாப்பிட்ணும். ஃபுட்டு வாங்கலாம் நம்ம வீட்டில் காசு இல்லை. வாரத்துக்கே 500 வருது ஃபுட்டே. வாரத்துக்கு 500 வந்துச்சுன்னா 4 வாரம் 2500 ஃபுட்டுக்கே உங்களுக்கு வருது. ஊரில் உள்ள பூனையெல்லாம் சோறு தான் திங்குது. நீங்கள் தான் இப்படி ஃபுட்டாக சாப்பிட்றீங்க. மீன் வாங்கிட்டு மீன் க்ளீன் பண்ணி வச்சாலும் மீனை மட்டும் திங்கிறது, சோறை கூட திங்கிறது கிடையாது. பார்த்து கேட்டுக்கங்கப்பா, உங்கள் வீட்லையெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு. கறிக்குழம்பு செஞ்சால் கறியை மட்டும் திங்கிறது, சோறு போட்டு பிணைஞ்சு வச்சா சாப்பிட்றதில்ல. கியோக்குட்டி உன் பிள்ளை தூங்குது, பெட்டில் எடுத்துகிட்டு போய் போடு. தங்கக்குட்டி, ஆமாம், நீ பேசிகிட்டே இருமா, நான் போகிறேன், அந்த ரூமில் போய் தூக்குறேன்ட்டு அவங்க போயிட்டாங்க. இருக்கட்டும். சோறு திண்டா இனிமேல் எல்லோரும் வீட்டில் இல்லையா? கியோ உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நீ போ வெளியே. நான் வெளியே தள்ளி கதவை சாத்திடுவேன். 2500 மாதம் வருது. இல்லைன்னா ஆளுக்கு ஒரு வேலைக்கு போங்க. ஓகேவா? சொல்கிறது காது கேட்குதா இல்லையா? ஆளுக்கு ஒரு வேலைக்கு போய் ஃபுட்டு வாங்கிட்டு சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க தான் சாப்பிட்ணும். இனிமேல் நான் ஃபுட்டெல்லாம் வாங்கி தர மாட்டேன், வாங்கி போட மாட்டேன். இதில் வேறு நைட்டெல்லாம் தூங்குறது கிடையாது. சொல்லு பார்க்கலாம். செல்ஃபில் ஏறி உருட்டுறது, ஜோகேஸ் மேலே ஏறி உருட்டுறது, டிவி மேலே ஏறியே அது 40,000 அந்த டிவி உடஞ்சி போச்சுன்னா யார் காசு கொடுப்பா சொல்லு? கீழே அப்பா ஹாலில் படுத்து கிடக்காரு, செல்ஃபில் ஏறுற மேலேருந்து ஏதாவது அப்பா தலையில் விழுத்துரும் அப்படிங்கிற நினப்பு எங்கேயாவது கொஞ்சமாவது உங்களுக்குலாம் இருக்குதா? லிச்சுக்குட்டி, லிச்சு, காதில் கேட்டுக்கிட்டே நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும் லிச்சு. என்னடா அம்மா நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட் என்னென்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாங்க. நல்லா கேளுங்க. லட்டு வாங்கிட்டு வந்தால் எங்கள் பாப்பா செல்ஃபில் வச்சுருந்தா. நைட் என்னென்னா ஏறி அதில் இதை கவரை பிரித்து ஒரு லட்டை திண்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. என்னடா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. இவங்க லட்டை திண்டிகிட்டு இருக்காங்க. அதோட சரி, ஒரு லட்டை திண்டதோடு எடுத்து வச்சு மீத 4 லட்டை அப்புறம் எடுத்துக்கூடாது பாக்ஸில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அப்படியே டிம் பண்ணி ஒன்றும் தெரியாத மாதிரி காட்டுவேன் கண்ணை. இருக்கட்டும். ஃபுட் இனிமேல் சோறு தான் எல்லாத்துக்கும்.